நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவாயன்றது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனுடைய ஓசைகள் தான் நமச்சிவாயம். அப்ப நமச்சிவாய வாழ்கின்றது இந்த பஞ்சபூதங்களே வாழ்க, நாதா உன் தாழ் வாழ்கின்றது அந்த சிவனுடைய கால்படி. அந்த பஞ்சபூதங்களையும் தன் காலுக்கு கீழே வச்சு ஆண்டுகிட்டு இருக்க இந்த உலகத்தை உன்னுடைய தாழ்வு வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, இந்த கண்ணு மிக்கிற செகண்ட்ல கூட என் மனசுல இருந்து நீ நீங்காம இருக்கிய இறைவா. கோகலியாண்ட குருமனிதன் திருப்பெருந்துறையில குருவா நம்முடைய மாணிக்க வாசகருக்கு காட்சி அளிச்சதுனால அவருடைய பெருமாள் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள். ஆகமமாய் ஆனா அந்த கோயில் கட்டப்பட்ட கோவில் அன்னிப்பாண்டா பக்தர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த இடத்த வணங்க வைக்கிறது அந்த இடம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள் சொல்றோம். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்றது ஒருத்தன், சிவபெருமான் ஒருத்தர் தானே, அவர் அப்ப ஏதாவது ஒரு இடத்துல தானே இருப்பாரு. அப்புறம் ஏன் அவரை பல இடத்துல கோவில் கட்டிருக்காங்கன்னா, அவர் ஒரு ரூபரா இருந்தாலும் பல கணங்களா பல இடத்துல பல ரூபத்துல பல மனிதர்களை பல அங்கங்களா வைக்கிறதுனால தான் அந்த ஒருவர் பல ரூபமா காட்சி அளிக்கிறதுனால தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்றோம்.